ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ லாஸ்ட் செஷனில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் பற்றி கிளியராக பார்த்துருந்தோம். அதோட அப்ளிகேஷன் பார்த்துருந்தோம். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்? To produce current. Very good. To produce the current. Very good. We have the various technique to produce the current. எப்படிலாம் பண்ணலாம்? By changing By magnetic field and changing the area of the coil, by changing the relative orientation. relative orientation of coil. Very good. அதில் ரொம்ப எஃபிஷியண்டான மெத்தடு, ஹைலி எக்கனாமிக்கலான மெத்தட்னு எதை சொல்லியிருக்கோம்? Changing the relative orientation. ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன் இந்த பேஜில் இருக்குது பாருங்க. ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன் இது முக்கியமான 5 மார்க்குன்னு சொல்லியிருக்கோம். முக்கியமான 5 மார்க்காக இல்லை, இந்த கான்செப்டை வச்சு தான் வேர்ல்டு வைடு இது கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன் ஆஃப் காயில் அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒன்று மேக்னெட்டிக் ஃபீல்டை ஃபிக்ஸடாக வச்சுட்டு காயிலை சுற்றணும், இல்லை காயில் அப்படியே வச்சுட்டு அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டை சுற்ற வரணும். நீங்கள் எப்படி பண்ணாலும் சரி, அந்த ஆங்கிள் சேஞ்ச் ஆனால் போதும், தட் மீன் ஓரியன்டேஷன் சேஞ்ச் ஆனால் போதும், நம்மளுக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த மெத்தடில் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறது தான் எல்லாரோட சஜஷனும். அதனால் இதே தான் இப்போ பண்ணியிருக்காங்க. இப்போ இதை வச்சுக்கிட்டு இது ஒரு டெக்னிக் தான் எப்படி பண்ணுறோங்கிறது. ஓகேங்களா? ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப்க்கு ஃபார்முலா இருக்குது. எப்சிலான் எம் சைன் ஒமேகா டி. கரண்ட்டுக்கு ஃபார்முலா இருக்குது. அந்த ஒமேகா டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து தீட்டா. ஒமேகா டி ஈக்குவல் டு தீட்டா. இப்போ தீட்டா மாற மாற இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொன்னோம். எந்த மாதிரினா இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் இஎம்எஃப் இந்த மேலேருந்து இப்படி கீழே போய்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ டயத்தை பொறுத்து மாறக்கூடிய இஎம்எஃப் அப்படி இது வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு டெக்னிக் தான். இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு டிவைஸ் தேவைப்படுது. இப்போ அந்த டிவைஸை நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். அந்த டிவைஸ் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஜெனரேட்டர். ஸோ இந்த ஏசி ஜெனரேட்டர் வச்சு தான் வேர்ல்டு வைடு என்ன பண்ணுறாங்க, பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ரைட்? 2 மார்க்கில் ஏசி ஜெனரேட்டர் கேட்டால் நான் சொல்லணும்ல, இல்லை 1 மார்க்லேயே தெரிஞ்சுக்கணும். ஏசி ஜெனரேட்டர் இன்னொரு பேர் ஆல்டர்னேட்டர். ஏன்னா எனர்ஜியை தானே மாற்றுது, நம்ம சுத்த விட்றோம், அது எனர்ஜியை கொடுக்குது. அப்போ இது என்ன பண்ணுது, இட்ஸ் எனர்ஜி கன்வர்ஷன் டிவைஸ் தான். மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுது. நம்ம என்ன மெக்கானிக்கல் எனர்ஜி பண்ணுறோம், டு ரொட்டேட் த காயில் ஆர் ஃபீல்டு மேக்னெட். மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லும்ல, அது ஃபீல்டு மேக்னெட்னு சொல்கிறோம். ஓகேங்களா? மேக்னெட்டை தானே சுற்ற விட்றோம், அதனால தான் ஃபீல்டு மேக்னெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதனால தான் ஆல்டர்னேட்டர்னு பேர் வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியாக மாற்றுது. நம்ம சுற்றக்கூடிய மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுது. இப்போ நம்ம சொல்கிறோம் தண்ணியிலேருந்து கரண்ட் எடுக்கிறாங்கன்னு, தண்ணி போயிட்டு என்ன பண்ணுவோம், வேகமாக இந்த இதை சுற்றும், அவ்வளோதான். ஜென்ரேட்டரில் இந்த மேக்னெட்டையோ காயிலையோ சுற்றும், அப்படி சுற்றினா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே நீங்கள் எப்படி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஃபைனல் ப்ராசஸ் வந்து இதுதான். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் மூலமாக தான் நம்ம கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். தட் மீன் ஓரியன்டேஷனை சேஞ்ச் பண்ணி தான் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதுக்கு இது யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் பேர் ஏசி ஜெனரேட்டர். இது ஒரு 2 மார்க்கு, இதை பார்த்துங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு 3 மார்க்கு ஒரு 5 மார்க் இருக்குமா ஜென்ரேட்டரை பொறுத்த வரைக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் 3 மார்க்கு, அதோட ஒர்க்கிங் வந்து 5 மார்க்கு. சரிங்களா? அப்படியே கதை மாதிரி தான் படிக்க போகிறோம். இதில் ஒன்றும் அந்தளவுக்குலாம் ரொம்ப இதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டா போதும். இப்போ இதில் மேஜராக 2 பார்ட் இருக்குது. ஒன்று ஸ்டேட்டாரு, இன்னொன்று ரோட்டார். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்டாருங்கிறது என்ன கேட்டிங்கன்னா காயில். ரோட்டாருங்கிறது ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு, பி வெட்டார்னு போடுறேன், மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸ்டேட்டார், ரோட்டார் அப்படின்னு 2 பார்ட் இருக்குமா. ஸ்டேட்டார்னா காயில், அதில் ஒரு காயில் இல்லாமல் நிறைய காயில் சுற்றி வச்சுருப்பாங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும், அப்போ நிறைய கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் ஸ்டேட்டாரு காயிலாக ஆக்ட் ஆகுது. ரோட்டாருங்கிறது அதுவும் ஒரு காயில் தான், அதையும் சுற்றி தான் வச்சுருப்பாங்க. அதனால் கரண்ட்டை பாஸ் பண்ணுவோம், அது ஒரு மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆகுமா. அப்போ நீங்கள் என்ன இமேஜின் பண்ணிக்கணும், ரொட்டேட்டார் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ அந்த ஓரியன்டேஷன் நம்ம என்ன பண்ணோம், இப்போ நம்ம ஏதாவது ஒரு இதை நம்ம சுற்றணும்னு சொன்னோம், காயிலை சுற்றணும் அல்லது மேக்னெட்டிக் ஃபீல்டை சுற்றணும்னு சொன்னோம். இந்த ஓரியன்டேஷனில் என்ன பண்ணியிருக்கோமா, எஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபிக்ஸடாக இருக்குது பாருங்கள். லெஃப்ட் ரைட்டு தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபிக்ஸடு, காயில் தான் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகிருக்கு. கரெக்டுங்களா? பார்த்தா கிளாக் வைஸ் மாதிரி தெரியும், நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணிக்கணும், ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். ஓகே? இப்போ காயில் சுற்றுனுச்சு, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபிக்ஸடாக இருந்துச்சு. ஆனால் அதை விட ஈஸி ட்ரிக் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, காயில் வந்து அப்படியே ஃபிக்ஸட், ஏன்னா பெரிய காயிலில் காயில் ஃபிக்ஸடாக இருக்கட்டும், நடுவில் மேக்னெட்டிக் ஃபீல்டை சுற்ற விட்றாங்க. படத்துக்கு என்ன பண்ண போகிறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டை சுற்ற விட போகிறோம். ஸோ அதுதான் ரோட்டார். இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஏசி ஜென்ரேட்டரில்
இந்த டயக்ராம் காட்டிடுற மாதிரி இங்கே பாருங்கள். காயில் 5 ஒரே பொசிஷனில் இருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? காயில் அப்படியே இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை பாருங்கள். இது பாருங்கள், லெஃப்ட்டில் இருக்கா மேக்னெட்டிக் ஃபீல்டு, இங்கே டாப்பில் போதா, இங்கே ரைட்டு, அடுத்து டவுனு, அடுத்து லெஃப்ட்டு. புரியுதாம்மா? இப்போ ஏசி ஜென்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் எதை தான் நம்ம டிசைட் பண்ணுறோம், இங்கே ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஃபிக்ஸடு காயில். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எஸ் சார். ஓகே. அப்போ அதனால தான் இங்கே ரோட்டார் அண்ட் ஸ்டேட்டார் அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த ப்ரெஷ் பாக்ஸு அண்ட் ஸ்லிப் ரிங்னு எக்ஸ்ட்ரா இருக்குது. அதெல்லாம் ஜஸ்ட்டு காயிலை ஃபிக்ஸ் பண்ண ஒரு மெட்டல் கான்டாக்ட் மாதிரி இமேஜின் பண்ணிங்க. ஸோ இந்த 4ம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு மோட்டர் மாதிரி வச்சுருவாங்க. இதுதான் மோட்ரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாரி, ஜென்ரேட்டர்னால் இப்படி தான் இருக்கும், மோட்ரு மாதிரி தான் இருக்கும் அது. ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ அதுக்கான விளக்கம் தரோம். ஜஸ்ட் இந்த மாதிரி பாட் இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன், இது ஒரு 3 மார்க் புக் பேக்கில் இருக்குது. அப்படியே கதை சொல்கிறேன். ஆல்டர்னேட்டில் 2 மேஜர் பார்ட் இருக்குது, ஸ்டேட்டார், ரோட்டாரு. ஓகேங்களா? ஸ்டேட்டார்னால் ஸ்டேஷ்னரியாக இருக்குமா, ரோட்டார்னால் ரொட்டேட் ஆகுமா? இன்சைட் த ஸ்டேட்டாரில் எவ்வளோ பேர் கண்டுபிடி பாருங்கள். இப்போ நம்ம கமர்ஷியலாக யூஸ் பண்ணக்கூடிய ஜென்ரேட்டர்களை நம்ம யூஸ் பண்ணுறோமே, அதில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆர்மேச்சர் வைண்டிங். நல்லா கவனிச்சு, நம்ம காயில் சுற்றுறோம்ல, காயில்னு சொல்கிறோம்ல, இப்படி காயில் வச்சுருக்கோம்ல, இது பேர் ஆர்மேச்சர். ஏன்னா அதுதான் மெயின், அதில் தான் கரண்ட் வரப்போகுது. இப்போ நம்ம ஆர்மேச்சர் வைண்டிங்னு சொல்கிறாங்க. ஸ்டேட்டாரில் என்ன பண்ணுறோம், ஆர்மேச்சர் வைண்டிங்கு. ரோட்டார் வந்து ஃபீல்டு மேக்னெட்டாக இருக்குது. அது ஆக்சுவலி மேக்னெட் கிடையாது, அது ஒரு காயில் தான், நம்ம மேக்னெட்டாக ஆக்ட் ஆக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க, எல்லாரையும் அது கூட தேவையில்லை, பார்ட்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போதும். பாருங்கள், ஸ்டேட்டார்னால் என்னது, ஸ்டேஷ்னரி பார்ட்டு. ஓகேங்களா? அதில் என்ன இருக்குது, ஆர்மேச்சர் வைண்டிங். ஸ்டேட்டார்லேயும் வைண்டிங் இருக்கும், ரோட்டார்லேயும் வைண்டிங் இருக்கும். ஸ்டேட்டாரில் உள்ளது ஆர்மேச்சர் வைண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது காயில் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதாவது ஸ்டேட்டார்னு சொல்கிறாங்க. இட் ஹேஸ் 2 components, நேம்லி ஸ்டேட்டார் கோர் அண்டு ஆர்மேச்சர் வைண்டிங். இது நீ எங்கே பார்க்கலான்னா இங்கே வந்துடலாம், இந்த இருக்கு பாருங்கள். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கிறது இந்த பேஜை பார்த்துக்குமே, டைட்டில் என்ன போட்டுருக்காங்க, நாட் ஃபார் எக்ஸாமினேஷனு. ஓகேவா? ஜஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொடுக்குறாங்க, ஆனால் இதை வச்சே நீ படிச்சிடலாம். இப்போ ஸ்டேட்டார்னா ஸ்டேஷ்னரி வைண்டிங்னு சொன்னோமா, அப்போ இதில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று கோரு, அது மேலே காயில் அப்படி சுற்றி வச்சுருவாங்க. ஓகே, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கோர் என்ன இருக்கும், ஸோ கோருங்கிறது மேடப் ஆஃப் அயான் ஆர் ஸ்டீல் அலாயில் உருவாக்குறதா சொல்கிறாங்க. ஸ்டீலு இல்லாட்டி அயான் அலாயில். ஸோ அது ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்மளால ஜென்ரேட்டர்லாம் தூக்கவே முடியாது, அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்டேஷ்னரி கோராக இருக்குது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறையா ஸ்லாட்ஸ் வச்சுருக்காங்கம்மா. ஒரே சிலிண்டராக எடுத்துக்காமல் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்காங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னு யாராவது ஜட்ஜ் பண்ணுங்கள் பார்ப்போம். எனி ஐடியா? வெரி குட்ரா, எக்ஸலன்ட். இப்போ இது ஒரே சிலிண்டராக இருந்துச்சுன்னா என்னாகும், நம்ம கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது எடி கரண்ட்டை ப்ரொடியூஸ் ஆகிரும், அது நம்ம ஹீட்டாக லாஸ் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அதில் காயிலை சுற்ற போகிறோம். இவ்வளோ பெரிய மிஷினில் ஒரே ஒரு காயில் வச்சிங்கன்னு வச்சுங்க, ஒரே ஒரு காயில் தான் வச்சிங்கன்னா அந்தளவுக்கு யூஸாக இருக்காது நம்மளுக்கு. இந்த பாருங்கள், இந்த படத்தில் காட்டிடுறாங்க பாருங்கள், ஒரே ஒரு காயில் இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிங்க. அவ்வளோ பெரிய டிவைஸில் ஒரே ஒரு காயில் வச்சுருந்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ஜஸ்ட்டு மில்லி வோல்ட்டு தான் ப்ரொடியூஸ் ஆகும். அதை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்காக நிறைய காயில் எடுத்துக்கிறாங்க. இந்த பாருங்கள், இப்படி சுற்றுறாங்க. இந்த ஸ்லாட்ஸ் இருக்குல்ல, கதை சுற்றுவாங்களே, உருட்டி விடுவாங்களே, ஸோ அந்த மாதிரி கதை சுற்றுறாங்க. இந்த பாருங்கள், ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் அப்படியே காயில் சுற்றிக்கிட்டே வர வேண்டியதான். அப்படி சுற்றிட்டிங்கன்னா ஒரு 2 ஸ்லாட் அப்படியே ஒவ்வொரு காயிலாக ஆக்ட் ஆகும். மொத்தமாக பார்த்திங்கன்னா நிறையா காயில் இருக்க மாதிரி கணக்கு. இந்த மாதிரி சுற்றிடுறாங்கம்மா. இது வந்து ஸ்டேஷ்னரி வைண்டிங், அதாவது ஆர்மேச்சர் வைண்டிங்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த மொத்த ஜென்ரேட்டரோட காயில் அப்படின்னு சொல்கிறோம். காயில் கிளியராக இருக்காம்மா? ஸ்டேட்டர் ஓகே? ஓகேம்மா. ஏன்னா இப்போ 2த்துலேயுமே நம்ம சுற்ற தான் போகிறோம் காயில், அதாவது 2த்துலேயுமே ஒயரை சுற்ற போகிறோம், அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ ஸ்டேட்டார்னால் அதில் ஒரு கோர் இருக்குது, அதில் காயிலை நிறையா சுற்றி வச்சுருக்காங்க. இது பேர் ஆர்மேச்சர் வைண்டிங், இட் இஸ் ஆக்ட் அஸ் அ காயில். அடுத்தது ரோட்டார். அடுத்தது ரோட்டார்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ரோட்டார்னால் ரொட்டேட்டிங் பார்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். டுடே ஆல்சோ சேலஞ்ச்.
ஓகே, ஸ்டேட்டார் ஓகே. அடுத்து ரோட்டார்மா, இது ஒரு ரொட்டேட்டிங் பார்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஸ்லாட்ஸாக வச்சிடுறாங்க. மொத்தம் 6 போல் இருக்க மாதிரி, அதாவது ரவுண்டாக சிலிண்ட்ரிக்கலாக எடுத்துக்காமல், அதாவது ரவுண்டாக சர்க்கிளாக இல்லை சிலிண்ட்ரிக்கலாக எடுத்துக்காமல் இந்த மாதிரி 6 போல்ஸ் இருக்க மாதிரி எடுத்திருக்காங்க. இதான் 6 போல் ரோட்டார். ஓகேவா? இது வந்து மேக்னெட் கிடையாது, ஜஸ்ட் ஒரு மெட்டல் தான். அது மேலே நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஒயரை சுற்றி வச்சுருவோம். இந்த சுற்றிருக்காங்க பாருங்கள், அது மேலே ஒயரை சுற்றி வச்சுட்றோம். சுற்றி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். வெளியில் பேட்ரி சின்னதாக வச்சுக்கிட்டு கரண்ட்டை பாஸ் பண்ணோம். கரண்ட்டை பாஸ் பண்ண என்ன ஆகும், ஒரு ஐடியா சொல்லுங்கள். மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அவ்வளோதான். இது மேக்னெட்டிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணிக்குமா, அப்போ இது ஒரு மேக்னெட் மாதிரி ஆகிட்டு ஆகும், ஃபீல்டு மேக்னெட்டாக ஆகிட்டு ஆகும். இது அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்டர்னல் மோட்டரை வச்சு நம்ம சுற்ற விட்றோம் லைட்டாக. இப்போ ஜென்ரேட்டர் ஆரம்பிச்சு விடுவாங்களே, ஜஸ்ட்டு சுற்றி விடுவாங்க பார்த்தீங்களா கையை வச்சு, இதுதான். இப்போ அந்த ரோட்டாரை என்ன பண்ணணும், நம்ம இங்கே சுற்ற விடணும். மேக்னெட்டிக் ஃபீல்டை தான் சுற்ற விட போகிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, இது மேக்னெட்டாக ஆகிட்டு ஆகணும்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டிசி சோர்ஸை கனெக்ட் பண்ணுறோம். இப்போ 2 ஒயரை கனெக்ட் பண்ணுறீங்க, அது சுற்றுச்சுன்னா சிக்கிக்காது ஒயரு, யோசிச்சு பாருங்கள். இப்போ இது ஒரு மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆக போகுதுடா, அதில் ஒயரை சுற்றி வச்சுருக்கேன். இதை கொண்டு போய் நான் என்ன பண்ணுறேன், பேட்டரியில் கனெக்ட் பண்ணோம், ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. இப்போ இது சுற்றுச்சுன்னா என்ன ஆகும், ஒயர் வந்து சிக்கிடும். புரியுதுங்களா சார் சொல்கிறது? ஆமாம், அது சிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே நடுவில் ஸ்லிப் ரிங்குன்னு 2 கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? அந்த ஸ்லிப் ரிங்கு மேலே இந்த 2 ஒயரை வச்சுருவாங்க. 2 ரிங்கு இருக்குங்களா, ஒரு ரிங்கை வந்து ஒரு ஒயரை ஒரு ரிங்கு மேலே வச்சுருங்க, இன்னொரு ஒயரை இன்னொரு ரிங்கு மேலே வச்சுருங்க. வச்சுட்டு நகராமல் இருக்க அது ப்ரெஸ் மாதிரி ஒன்று வச்சிடுறாங்க. நகராமல் இருக்க, இப்போ எப்படி சொல்கிறது, டெஸ்க்கு ஆரம்பிச்சுனாங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு சின்ன பேப்பர் இருப்பீங்களே, அந்த மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க, 2 ப்ரெஸ்ஸையும் வச்சு நிப்பாட்டிடுவாங்க. இப்போ அந்த மேக்னெட்டை சுற்றினா மேக்னெட் பாட்டு சுற்றி இருக்கும், மெட்டல் கான்டாக்ட்லேயும் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த ப்ரெஸ்ஸையும் அந்த இதையும் யூஸ் பண்ணுறோம். எது, ஸ்லிப் ரிங்ஸு. அது ரிங்கு வந்து அப்படியே ஸ்லிப் ஆகிட்டு போயிட்டுருக்கோம். அது பாட்டுக்கு மேக்னெட் பாட்டு சுற்றும், சிக்காது ஒயரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை நான் இன்னொரு இடத்துல கட்டுற முடியும் பாருங்கள். சனா நம்ம ஸ்டேட்டார் ரோட்டார்னு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோமா வித்தியாசத்தை? சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்டேட்டாருங்கிறது ஒரு காயில், ரோட்டாருங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரெண்டுத்துலேயுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கோர் எடுத்துக்கிட்டு அதில் ஒயரை சுற்றி வைக்கிறோம். காயிலில் உள்ளது ஆர்மேச்சர் வைண்டிங்கு, இங்கே உள்ளது ஃபீல்டு வைண்டிங்கு. அங்கே வந்து நம்ம எந்த இதுவுமே பண்ண போகிறதில்ல, அது கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண போகிற இடம். இங்கே வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணுறோம், டிசி சோர்ஸை கனெக்ட் பண்ணுறோம். அப்போ அந்த டிசி சோர்ஸ்லேருந்து நம்ம கரண்ட்டு பாஸ் ஆகும்போது அது வந்து ஒரு மேக்னெட்டாக ஆக்ட் ஆகும். அந்த ஒயரை கனெக்ட் பண்ணுறோம்ல, அது சிக்கிடக்கூடாது, அதுக்காக என்ன பண்ணுறாங்க, 2 ஸ்லிப் ரிங் வைக்கிறாங்க. இந்த இடத்த காட்டுற பாருங்க, 2 ஸ்லிப் ரிங் வச்சுருவாங்க, வச்சு ப்ரெஷ் வச்சு லாக் பண்ணிடுவாங்க. அது ஓஹோ, இது பழைய புக்கில் இருந்துச்சுடா. இந்த இடம் பார்க்குறீங்க, நடுவில் இருக்குது பார்த்தீங்கன்னா டாட் வச்சு, இது 2 போல்ஸ். நம்ம 6 போல் கட்டணமா, இது 2 போல் தான் இருக்க மாதிரி எடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா 2 ரிங்கு இருக்குது பாருங்கள். நடுவில் கருப்பு ஒரு ரிங்கு இருக்கா சின்னதாக, அதுக்கு மேலே ஒரு ரிங்கு இருக்குங்களா. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஒயரை கொண்டு வந்து, இப்போ பாசிட்டிவ் ஒயர் நெகட்டிவ் ஒயர் 2 ஒயர் வரும். ஒரு பாசிட்டிவ் ஒயர் எடுத்து வந்து இந்த டாட்டில் வச்சுருவேன், ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இங்கே ப்ரெஷ் வச்சு லாக் பண்ணிடுவேன், அது நகராத மாதிரி. ஓகேங்களா? ப்ரெஷ் வச்சு லாக் பண்ணிடுவேன். அதுக்கு மேலே இன்னொரு பிளேட் வச்சுருவேன், இன்னொரு ரிங்கை வச்சுருவேன், இன்னொரு ஒயர் வச்சுருவேன், ஒயரை வச்சு இன்னொரு ப்ரெஷ் வச்சு லாக் பண்ணிடுவேன். ஓகேவா? இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு சுற்றுச்சுன்னா இந்த ஒயர் அப்படியே தான் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் சுற்றி இருக்கும் சக்கரை மாதிரி. ஒரு விண்டு மில் சுற்றுற மாதிரி இமேஜின் பண்ணிங்க. புரியுதா? 2 ஒயர் அப்படியே இருக்கும், ப்ரெஷ் கான்டாக்ட் எல்லாமே அப்படியே தான் இருக்கும், ஆனால் அது சுற்றிக்கிட்டு இருக்கும். எவ்வளோ பெரிய விஷயங்கள் பார்த்தீங்களா? அது இப்போ ஒரு பேட்டரினா ஃபிக்ஸட் டெர்மினல் இருக்கும், நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். இது சுற்றிக்கிட்டே இருக்குது, சுற்றிக்கிட்டு இருக்க பொருளை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது? அதுக்காக தான் 2 ரிங்கை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இஸ் இட் கிளியர்? எஸ்மா. இது மாதிரி எந்த இடத்துல இந்த மாதிரி புரிஞ்சிக்க முடியாது, நம்ம அப்படி தான் இதை அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இதான் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ரா. ஸ்டேட்டார்னா என்ன, ரோட்டார்னா என்னென்னு 2 கதைகளை சொல்லிவிட்டு இந்த படத்தை போட்டுருங்க. நம்ம 6 போல் இருக்க மாதிரி அந்த படம் கட்டினாங்கன்னா, நம்ம சிம்பிளிசிட்டிக்காக ஒரு ஸ்டேட்டார் இருக்கா, அந்த ஸ்டேட்டாரில்
பிக்யூஆர்எஸ் அந்த 2 ஸ்லாட் இருக்க மாதிரி எடுத்துங்க. அந்த பி அண்ட் எஸ் இதில் தான் காயிலை சுற்றி வச்சுருக்காங்க. அப்போ ஒரு காயில், ஒரே ஒரு காயில் தான் அதில் இருக்குது. ஒரு சிம்பிளிசிட்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஒரு காயில் இருக்குது. அடுத்தது ஒரு ரோட்டார் இருக்குது பாருங்கள். ஒரு ரோட்டார் அதாவது எப்படின்னா இங்கேயே காட்டிடலாம், அழகாக போட்டிருக்காங்க பாருங்கம்மா. அம்மா இந்த டயக்ராம் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஒரு ரோட்டாருமா. இப்போ இதில் என்ன இருக்குது, என் அண்டு எஸ் ஒரே ஒரு இது இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வைண்டிங்கை சுற்றி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு ஒயரை சுற்றிட்டு இதை டிசி சோர்ஸோட கனெக்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக இப்படி கனெக்ட் பண்ணால் சிக்கிடும். அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பாருங்கள், முதல்ல ஒரு பெரிய டிஸ்க் வச்சுருக்காங்க பாருங்கள். வச்சுட்டு அதில் ஒயரை நிப்பாட்டி அதில் ப்ரெஷ் வச்சு நிப்பாட்டியிருக்காங்க பாருங்கள். அடுத்தது இன்னொரு டிஸ்க்கை வச்சு அது மேலே ஒரு ஒயரை வச்சு ப்ரெஷ் வச்சு நிப்பாட்டிட்டாங்க. கடைசி அதை நகராத மாதிரி லாக் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போ இது வந்து என்ன பண்ணலாம், அந்த மேக்னெட்டை நீ சுற்ற விடலாம். சிக்காமல் அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒயர் வந்து அப்படியே நழுவி போகும். ஓகேங்களா? ரைட். ஸோ இதுதான் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? அப்போ ஒரு காயில் இருக்குது, நடுவில் பிக்யூஆர்எஸ் பிஎஸ்ன்னு போட்டுருக்கேன் பாருங்கள். ஒரு காயில் இருக்குது, இனிஷியலி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ காயில் ரெடி, மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெடி. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பேட்டரி ஆன் பண்ண உடனே இது மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகும். அடுத்தது இதை சுற்ற விட்றாங்க. இதை சுற்ற விட்றத நம்ம என்ன பண்ணுறோம், பல டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணுறோம். நீங்கள் இமேஜின் பண்ணிங்க, ஒரு சின்ன எக்ஸ்டர்னல் மோட்டார் வச்சு இதை சுற்ற விட்றாங்க லைட்டாக அப்படின்னு. இப்போ மேக்னெட்டை தான் சுற்ற போகிறோம். ஓகே, இப்போ மேக்னெட்டை சுற்ற என்ன ஆகும், கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த அட்வான்டேஜஸ் கொடுத்துருக்காங்களா, அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்டேஷனரி ஆர்மேச்சர் ரொட்டேட்டிங் ஃபீல்டு ஆல்டர்னேட்டர். நம்ம ஆர்மேச்சர் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, காயில் ரெஸ்ட்டில் இருக்குது, மேக்னெட்டை சுற்ற விட்றோம். அது ஏன்னு கேட்குறாங்க. நம்ம அங்கே என்ன சொன்னோம், ஓரியன்டேஷனில் மேக்னெட்டை தான் சுற்ற விட்டோம். மேக்னெட் ஃபிக்ஸடாக இருந்துச்சு, காயிலை சுற்ற விட்டோம். ஆனால் அதை விட பெஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, காயில் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும். ஏன்னா இப்போ காயில் இருந்தால் நம்ம கரண்ட் எடுக்க போகிறோம். ஏன்னா காயிலெலாம் நிறையா காயில், எக்கச்சக்கமாக காயில் வச்சுக்கோம். கரெக்டுங்களா? ஒரு காயில் கிடையாது, சிம்பிளிசிட்டிக்காக ஒரு காயில் காட்டுறேன். ஆனால் அதில் இருக்கும் 1,00,000 காயில் இருக்கும். இதில் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல மேலே காட்டிட்டோம்டா. எவ்வளோ காயில் இருக்குன்னு எண்ணவே முடியாதுடா. ஸோ எக்கச்சக்கமான காயில் இருக்கும். ஒவ்வொரு காயிலுமே கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம அது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா தான் ஹெவியான கரண்ட் கிடைக்கும். ஸோ எக்கச்சக்கமான காயில் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த காயிலை சுற்றுறது நமக்கு ரிஸ்க்கு. அதனால தான் மேக்னெட்டிக் ஃபீல்டை சுற்ற விட்றாங்க. இருந்தாலும் அவங்க என்ன பாயிண்ட்டு சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இது சப்போஸ் 3 மார்க்கில் கேட்கலாம்லாமா? அதனால் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிங்க. 3 மார்க் ஆர் 2 மார்க்கில் கேட்கலாம். ஏன் வந்து நீங்கள் மேக்னெட்டை சுற்ற விட்றீங்க, காயிலை சுற்ற விடலாமே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கரண்ட்டை காயிலேருந்து தானே எடுக்கிறோம். அப்போ ஃபிக்ஸட் டெர்மினல் இருந்தால் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா? அப்படிங்கிறத சொல்கிறாங்களா. ஃபிக்ஸட் டெர்மினல் தானே எடுக்க முடியும். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்குன்னா அழகாக நம்ம கரண்ட் எடுத்துடுறோம். இதே 1,00,000 காயில் இருக்குன்னு வச்சுக்க, 1,00,000 டெர்மினலாக இருக்கும், எடுக்கிற கஷ்டமாக போயிருமே. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, the current is drawn fixed terminal with stator அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்த 2வது பாயிண்ட் வந்து நம்ம இன்சுலேட் ஈஸியாக பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இடம் காயில் தான். அதை ஈஸியாக இன்சுலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டேட்டார் உள்ளே தான் வந்து வச்சுருக்கோம். அதனால் அந்த ஷாக் அடிக்கிறது அந்த மாதிரி அந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் ஸ்லைடிங் கான்டாக்ட்ஸ், அதாவது ஸ்லிப் ரிங்ஸ் வந்து ரெடியூஸ்ட் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே பாருங்கள், ரோட்டாரில் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ எத்தனைமா வச்சுருக்கோம் டிஸ்க்கு? ஆமாம், 2 டெர்மினல்னால் 2 டிஸ்க் வச்சுங்க. இதே நீங்கள் காயில் சுற்ற விட்டிங்கன்னா, இப்போ காயில் 1,00,000 காயில்னால் எத்தனை ரிங்கு வைக்கணும்? ஆமாம். அப்போ அது ரிஸ்க்கு தானே. அதனால தான் காயிலை சுற்ற விடாமல் மேக்னெட்டை சுற்ற விட்டுருக்காங்க. அந்த நம்பர் ஆஃப் ரிங்ஸ் வந்து குறையுது, அதாவது கான்டாக்ட்ஸ் வந்து குறையுது அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம காயில் வந்து அப்படியே ரிஜிடாக இருக்கும். ஆர்மேச்சர் வைண்டிங் வந்து நம்ம ஒரு கோர் மேலே சுற்றி வச்சனால நல்லா ரிஜிடாக இருக்கும். இதே வந்து நீங்கள் அதை சுற்ற விட்டீங்கன்னா என்ன ஆயிரும், அது டிஃபார்ம் கூட ஆயிடலாம். டக்குன்னு சுற்றிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒயர் கலண்டுக்கும், இல்லை சேஃப்லாம் மாறிடும். அப்படி இல்லாமல் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரைட். ஸோ இது எல்லாமே என்னென்னா ஒரு ஏசி ஜெனரேட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? இப்போ நம்ம அதில் என்ன பண்ண போகிறோம்னா அதோடய ஒர்க்கிங்கை பார்க்க போகிறோம். அது எப்படி கேட்டால் சிங்கிள் ஃபேஸ் ஜெனரேட்டர். இது ஒரு முக்கியமான 5 மார்க்குமா. இது கொஞ்சம் கதை மாதிரி இருக்கும், நம்ம அப்படியே படிச்சுக்க வேண்டியதுதான்.
இது ஆல்ரெடி நீங்கள் படித்த மாதிரி தான் அது கணக்கு. ஓகேவா? வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஏன் நீ படித்த மாதிரி சொல்கிறேன்னா, அந்த ஓரியன்டேஷன் ஆஃப் காயில் இருக்குல்ல, அப்படியே திருப்பி வரும். ஓகேவா? நல்லா அப்படியே கதை மாதிரி நம்ம படிச்சுக்கணும். சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டரா, ஏசி ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுதான், இந்த டயக்ராம் தான். நம்ம என்ன எடுத்துக்கிறோம், நிறைய காயிலை சுற்றிட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடுறோம் ஸ்டேட்டரில். ஒரே ஒரு காயில் இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிங்க. ஓகேவா? அப்புறம் ஒரே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிங்க. இந்த அதே இடத்துலேயே போய் பாருங்கள். ஸோ ஒரு காயில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறோம். இது சிங்கிள் ஃபேஸ். இது முக்கியமான 5 மார்க்கில் அப்படியே பார்த்துங்க. இந்த சொல்லியிருக்காம இருங்க. ஆர்மேச்சர் கனெக்டர் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ். நிறையா காயில் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம், ஒரு சிங்கிள் சர்க்கியூட்டாக எடுத்துக்கிறோம். அப்போ ஒரே ஒரு இஎம்எஃப் தான் இன்டியூஸ் ஆகும். அப்போ அதனால தான் இது பேர் சிங்கிள் ஃபேஸ் ஆல்டர்னேட்டர். இதுக்கு 6 மார்க்குமா. அப்படியே இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் அப்படியே மார்க்ஸ் கொடுத்துருவாங்க, பார்த்துங்க. நிறைய காயில் சுற்றிருக்கோம் ஸ்டேட்டரில், அது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம் ஒரே விதமாக. அப்போ அது வந்து ஒரே காயில் மாதிரி தான் கணக்கு. அப்போ ஒரு காயில் ஒரு போல் மேக்னெட் இருக்குது. அப்போ இது வந்து சிங்கிள் ஃபேஸ் ஜெனரேட்டர்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லா காயிலையும் சேர்த்து ஒரே காயில் எடுத்துங்க. PQRS அப்படிங்கிற ஒரே காயில் எடுத்துங்க. அடுத்தது மேக்னெட்டிக் வந்து இப்படி இருக்கிறதா எடுத்துங்க. ஃபஸ்ட் இனிஷியல் பொசிஷனில் இப்படி இருக்குங்க, லெஃப்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? காயில் இப்படி இருக்குது, மேக்னெட்டிக் இப்படி லெஃப்ட்டில் இருக்குது. இப்போ ஆங்கிள் வந்து பாருங்களேன், ஏரியா வெக்டாரும் இப்படி தான் இருக்கும். ஏரியாவுக்கு வரையக்கூடிய வெக்டார் ஏ வெக்டார் இப்படி தான் இருக்குது பாருங்கள். இப்போ ஆங்கிள் இனிஷியல் ஆங்கிள் எவ்வளோமா, இது மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஏரியா வெக்டாருக்கும் ஆங்கிள் இன்னொரு சொல்லுங்கள். வெரி குட், 0 டிகிரி. இதுதான் வந்து இனிஷியல் பொசிஷன். ஓகேங்களா? ரைட். ஆனால் வார்த்தையை அப்படி சொல்லுவாங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வார்த்தை தான் பர்பெண்டிகுலரு, ஆனால் ஆங்கிள் வந்து 0 டிகிரி அப்படிங்கிறத நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். கரெக்டுங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், காயில் ஃபிக்ஸடு. இந்த படத்தில் பாருங்கள், PQRS காயில் ஃபிக்ஸடு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் என்ன பண்ணியிருக்கேன், இது மேக்னெட்டிக் ஃபீல்டே கிடையாது, அது ஒரு மெட்டல் தான். அதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபீல்டு வைண்டிங்கை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் அது மேக்னெட்டாக ஆக்ட் ஆகும். இந்த மேக்னெட்டை சுற்ற விட்றது தான் உன்னோட வேலை. கண்டினியூஸாக நீ சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. ஓகேங்களா? இதை கூட ஒரு சயின்ஸ் எக்ஸ்போ வைக்கிறாங்கன்னா நீ செஞ்சு காட்டலாம். ஒரு பெரிய ஒரு காயில் மாதிரி நிறையா எடுத்துக்கிட்டு அந்த மேக்னெட்டை சுற்ற விட்டிங்கன்னா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு சின்ன பல்பு எரிய வச்சு காட்டலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை சுற்ற வரோம். முதல்ல லெஃப்ட் சைடு இருக்கும், பர்பெண்டிகுலராக இருக்கா. அப்போ பர்பெண்டிகுலர்னால் அந்த இடத்துல 0, இப்போ ஃப்ளக்ஸே இருக்காது. அதுதான் இனிஷியலு. இது ஃபஸ்ட்டு பொசிஷனு. ரெண்டாவது இது வந்து இப்படி கிளாக் வைஸாக சுற்றுறதா எடுத்துங்க. ஓகேவா? இப்போ 2ஆவது பொசிஷன் இப்படி வந்துடுமா மேக்னெட்டு. 2ஆவது பொசிஷன் மேக்னெட்டு இப்படி வந்துடும். இப்போ எவ்வளோம்மா ஆங்கிள் எவ்வளோ வந்திருக்கு, 90 டிகிரி. ஆனால் வார்த்தை எப்படி சொல்லுவாங்க, வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா பேரலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எஸ், அந்த ஏரியாவும் அப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஆமாம், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது ஏரியாவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் டிகிரி வந்து 90 டிகிரி. இப்போ இஎம்எஃப் வந்து ஆகும், பேரலானா 0 டிகிரி தானே போடுவீங்க, சாரி 90 டிகிரி. அப்போ அந்த மேக்ஸிமம் வேல்யூ வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன். ஆமாம், ஃபஸ்ட்டு 0 வந்து பாருங்கள், 2 பொசிஷன். மொதல் பொசிஷனில் ஆன்சர் 0 வந்துருச்சா. 2ஆவது பொசிஷனில் 90 டிகிரி. ஆனால் என்ன வந்துடுது, மேக்ஸிமம் வேல்யூ வந்துடுது. ஏன்னா sin 90ல் sin 90 1 அப்படி வந்துடும். இஎம்எஃப் ஃபார்முலா சொல்லுங்கள் யாராவது. எப்சிலான் எம் சைன் ஒமேகா டி. வெரி குட்மா, வெரி குட். எப்சிலான் எம் சைன் ஒமேகா டி. இப்போ இனிஷியலாக 0ங்கிறனால 0 ஆகிடுச்சு. இந்த ஒமேகா டினா தீட்டா, இனிஷியலாக தீட்டா 0, அதனால் ஆன்சர் 0. அடுத்த 90ல் மேக்ஸிமம் வந்துருச்சு. ஆனால் வார்த்தையில் ரொம்ப மோசமாக இது பண்ணியிருப்பாங்க இந்த கொஸ்டினில், கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபஸ்ட்டு பொசிஷனில் பெர்பெண்டிகுலராக இருந்துச்சு, என்ன அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலராக இருந்துச்சு. செகண்ட் இதில் பேரலாகவே இருக்குது. அடுத்தது தேர்டு கேஸ், இங்கே வந்துடுமா மேக்னெட்டிக் ஃபீல்டு, ரைட் சைடில் போகிற மாதிரி வந்துடுங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி வந்துடும், இப்போயும் பெர்பெண்டிகுலராக வந்துடும். இப்போ எத்தனை டிகிரிமா, 180 டிகிரி. எஸ், ஆரம்பிச்சது இங்கேருந்து இது வரைக்கும் 180 டிகிரிமா. அப்போ sin 180 0வா அதே 0 வந்துடும். அடுத்தது இங்கே வந்துடுங்க, இந்த பொசிஷனு. இப்போ என்ன ஆகும், 270 டிகிரி பேரலாக இருக்கும், 270 டிகிரி. அப்போ நெகட்டிவில் மேக்ஸிமம். அடுத்த பழைய பொசிஷன் 0. அப்போ அந்த காயில் ஒரு மேக்னெட்டு ஒரு வாட்டி சுற்றும் போது ஒரு வேவ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேக்னெட்டு என்ன பண்ணோம்,
அங்கே காயிலை சுற்ற விட்டோம், ஒரு சுற்றுக்கு ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆச்சு. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு மேக்னெட்டை சுற்ற விட்ருக்கோம். மேக்னெட் ஒரு வாட்டி சுற்றுச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு வேவ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அவ்வளோதான் இந்த கதை. இந்த சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த பேராகிராஃபை நீங்கள் படித்தா போதும். ஒரு இன்ட்ரடக்ஷனை சொல்லிடுங்க. இந்த படம் வந்து இதே மாதிரி தான் போடணும். இந்த காயில் வந்து நீங்கள் வந்து பேப்பரை ஹரிசாண்டலாக வச்சு போடுங்க. ஓகே, இதே மாதிரி தான் போடணும். 5 பொசிஷன் பக்கத்தில் இருக்கணும். இதே மாதிரியே இருக்கணும். வேவ் வந்து இந்த பொசிஷனில் இருக்கணும். இதுக்கு நேராக 0வில் இருக்கணும். இதுக்கு நேராக மேக்ஸிமம் 0, நெகட்டிவ் மேக்ஸிமம் 0. இதே மாதிரி இருக்கணும். நம்ம சில பேர் தப்பாக வரைஞ்சிருவோம். என்ன பண்ணிடுவோம், 5 தான் கரெக்டாக போடுறோம், வேவ் வச்சு நோண்டா இப்படி போட்டுருவீங்க, தப்பு. அடுத்தது 3 பொசிஷனுக்கு போடுவோம், இடம் மாற்றலாம் அடுத்த பேஜில் 2 பொசிஷன் போடுவீங்க, அதுவும் தப்பு. ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். டயக்ராமை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்கணும். ஓரியன்டேஷன்லையும் சரி, இங்கேயும் சரி. நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இந்த கதையை சொல்கிறாங்க. இன்னொன்று, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. ஒரு ரொட்டேஷனுக்கு ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த மாதிரி கண்டினியூஸாக ரொட்டேட் ஆனால் இஎம்எஃப் என்ன பண்ணிகிட்டே இருக்கும், இந்த ஜென்ரேட்டரில் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இனிஷியல் பொசிஷன் மட்டும் எப்படி இருக்குங்கிறத பார்த்துங்க. காயில் இப்படி இருக்குது, மேக்னெட் இப்படி இருக்குது. ஸ்டார்ட் ஆனது பர்பண்டிகுலர், ஆனால் 0 டிகிரி தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். பர்பண்டிகுலரு, பேரலலு, பர்பண்டிகுலரு, பேரலலு, பர்பண்டிகுலர் 5 பொசிஷனில் கம்ப்ளீட் பண்ணிடும். ஆனால் இது 0 டிகிரி, 90, 180, 270, 360. ஸோ இதை மட்டும் குழப்பம் இல்லாமல் தியரியை படித்து பாருங்கள், அழகாக புரியும். ஓகேங்களா? இன்னொன்று, இப்போ நம்ம வந்து இஎம்எஃப் டைரக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு சர்க்யூட்டில் இண்டியூஸ் இஎம்எஃப் டைரக்ஷன் எப்படிமா கண்டுபிடிப்பீங்க? எனி ஐடியா? இண்டியூஸ் இஎம்எஃபோட டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? வெரி குட், வெரி குட், சூப்பர்மா. லென்ஸ்லாம் யூஸ் பண்ணலான்னு சொன்னால் அது இந்த இடத்துலலாம் ஒர்க் அவுட் ஆகாது. அது ஜஸ்ட்டு ஆப்போஸ் பண்ணணும் தான் அவர் சொல்லுவார். கரெக்டாக டேரெக்ஷன் சொல்லணுன்னா நீ என்ன பண்ணுவோம், ரைட் ஹேண்ட் ரூலை அப்ளை பண்ணணும். அப்போ ரைட் ஹேண்ட் ரூல் என்ன சொல்லுது, நம்ம 4 ஃபிங்கர் வந்து 4 ஃபிங்கர் இல்லை இண்டெக்ஸ் ஃபிங்கர்னு சொல்கிறோம். அது மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதுக்கு தப்பு இல்லை. அடுத்தது தம் ஃபிங்கர் எதாம்மா சொல்லுது, தம் ஃபிங்கர் எதை சொல்லலாம், எடுத்து பார்த்து சொல்லுங்கள். மிடில் ஃபிங்கர் வந்து கரண்ட்டுங்களா, அது கரண்டோட டைரக்ஷனு. தம் ஃபிங்கர் எதை சொல்லுது, என்னோடய கொஸ்டின் அதுதான். எடுத்து பாருங்கள், தம்பு எதை சொல்லுது? Direction of motion of conductors. வெரி குட், டைரக்ஷன் ஆஃப் த மோஷன் ஆஃப் த காயில். வெரி குட்மா. இப்போ எனக்கு என்ன டவுட்டுன்னா, இல்லை உங்களுக்கு ஒரு டவுட் வரணும், இங்கே காயில் எங்கேயாவது நகருதா? இங்கே யாரை சுற்ற விட்றோம் நம்ம இந்த கேஸில்? Magnetic field. மேக்னெட்டிக் ஃபீல்டை தான் சுற்ற விட்றீங்க, காயில் சுற்றவே இல்லையே. அப்போ டைரக்ஷன் எப்படி எடுப்பீங்க? சார் கேட்குற புரியுதா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் சொல்லியிருந்தால் பரவாயில்ல, அவன் சொல்கிறது காயிலோட டைரக்ஷன் சொல்கிறான். ஏன் காயில் சுற்றவே இல்லையே, அப்புறம் எப்படி சார் டைரக்ஷன் எடுக்கிறது? அதுக்கு ஒரு லாஜிக், ஒரு பேராகிராஃப் சொல்லியிருப்பாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, நீ இமேஜின் பண்ணிங்க, இப்போ இந்த மேக்னெட் இருக்குல்ல, இந்த மேக்னெட்டில் ஒரு எறும்பு உட்காந்துருக்கு. இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த மேக்னெட்டில் ஒரு எறும்பு உட்காந்துருக்கு. இப்போ இந்த மேக்னெட் இப்படி ரைட் சைடாக சுற்றிக்கிட்டே போகுதுமா. அப்போ இந்த காயில் அதுக்கு எப்படி தெரியும்? யாரை மார்க்கே போட்டுவிட்டேன். அந்த காயில் எப்படி சுற்றுற மாதிரி தெரியும்? நான் சொல்கிற கேட்குற புரியுதாடா? மேக்னெட் வந்து ரைட் சைடில் சுற்றிக்கிட்டு இருக்குது, அதில் ஒரு எறும்பு உட்காந்துட்டு என்ன பண்ணுது, அந்த காயிலை பார்த்துக்கிட்டே போகுது. அப்போ அந்த காயில் என்ன பண்ணு, அதை நோக்கி போகும். அப்புறம் இங்கே போகும்போது அப்படி காயில் பின்னாடியே போகிற மாதிரி இருக்குமா? எஸ். அவ்வளோதான். நீ இங்கே இருக்கதான் மேம், அப்போ தான் உனக்கு நல்லா புரியும். இந்த இடத்துல ஒரு எறும்பு உட்காந்துருக்கு, மேக்னெட்டு இப்படி சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்போ காயில் அப்படி போகிற மாதிரி அதுக்கு இமேஜின் ஆகும். அந்த ரிலேட்டிவ் மோஷன் தான் அது. ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து காயில் வந்து லெஃப்ட் வேர்டாக நகர்றதா எடுத்துக்க சொல்கிறாங்க. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீ ரைட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணினா என்ன ஆகும், ஒவ்வொரு இடத்துலையும் கரண்டோட டைரக்ஷன் வரும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த பாருங்கள், கேர் ஹேஸ் டு டேக்கன். இந்த பேரை தான் பார்த்துக்கோங்க. தம்பு இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபீல்டு ஃபார் கிளாக் வைஸ் ரொட்டேட்டிங் போல்ஸ். ஏன்னா ரொட்டேட்டிங் போல்னால் எதாவது சொல்கிறோம், மேக்னெட்டு தான். ஓகேங்களா? ரொட்டேட்டிங் போல். ஓகேடா, நார்த் அண்ட் சவுத் அந்த சுற்றுதில் மேக்னெட்டு, அதாவது ரொட்டேட்டிங் போல்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் கிளாக் வைஸ் ரொட்டேட்டிங் போல் இந்த கண்டக்டர் அப்பியர், அந்த வார்த்தை என்ன பண்ணுமா, the conductor appears to be rotating anti-clockwise. அதை குழப்பிக்காதீங்க. ஏன்னா கண்டக்டர் இங்கே சுற்றவே இல்லை, அது அப்பியர் ஆகுதான், சுற்றுற மாதிரி தெரியும் அப்படிங்கிறான்.
அதனால் இனிமேல் என்ன பண்ணணும், தம்பை வந்து லெஃப்ட்டில் வச்சுக்கணுமா. உங்கள் கையில் தம்பை வந்து லெஃப்ட் சைடு வச்சுங்க. அதுதான் கண்டக்டரோட டைரக்ஷன். லெஃப்ட் சைடுன்னு சொல்கிறது ஆன்டி கிளாக் வைஸ் போகிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ பரீட்சை சரியாக எழுதலை அப்படின்னா ஊற்றிக்கிச்சு அப்படின்னு சொல்லணும்ல கையை, அது லெஃப்ட் சைடில் ப்ரஷ் பண்ணுற மாதிரி வச்சுங்க அப்படி. அப்போ வந்து தம்பு வந்து ஆன்டி கிளாக் வைஸ் இந்த டைரெக்ஷனில் காட்டுறோம். அப்படி காட்டிங்கன்னா அப்புறம் மேக்னிஃபைட் டைரெக்ஷன் வந்து நம்ம 4 ஃபிங்கர் காட்டிடுவோம், அதுவும் பிரச்சனை இல்லை. அடுத்தது அந்த மிடில் ஃபிங்கர் வந்து எதை காட்டிடுவோம், கரண்டோட டைரெக்ஷனை காட்டும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கேஸில் ஃபஸ்ட்டு இதில் கரண்டே கிடையாது, 0. அடுத்து 2ஆவது பொசிஷனில் கரண்ட் பிடிச்சாங்கல்ல, அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா P2Q போகும். அதுதான் அவங்க சொல்லுவாங்க டைரெக்ஷன் இண்டியூஸ்எம்எஃப். அப்போ PQ வந்து இன்வேர்டு, RS அவுட்வேர்டா. அப்போ டைரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா PQRSல இருக்கும். மறுபடியும் 2ஆவது பொசிஷனில் கரண்டோட டைரெக்ஷன் எப்படி இருக்கும், PQRSன்னு இருக்கும். 3ஆவது பொசிஷனில் கரண்ட் கிடையாது. ஃபஸ்ட்டு பொசிஷனில் 0, 3ஆவதுலேயும் 0, 5ஆவதுலேயும் 0. கரெக்டுங்களா? இந்த 2ஆவது பொசிஷனில் கரண்டோட டைரெக்ஷன் வந்து PQRS. ஏற மார்க் போட்டுருக்கான் பாரு சூப்பராக. அது யாருமே கவனிக்க மாட்டாங்க, நீங்கள் கரெக்டாக போட்டுருணும். PQRSல் கரண்ட் போகுது அக்கார்டிங் டு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கேன். அதுவே இந்த 4th பொசிஷனில் பார்த்தீங்கன்னா அப்படியே டைரெக்ஷன் மாறுது பாருங்கள். எப்படி மாறுது, SRQP அப்படின்னு போகுது. PQRSலேருந்து SRQP அப்படிங்கிறத போகுது போடுறாங்க பாருங்கள். ஓகேவா? இது எதுக்குன்னு கேட்டால் அக்கார்டிங் டு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். ஏன்னா மேக்னிஃபைட் இதோட டேரெக்ஷன் மாறிடும், கண்டக்டரோட டேரெக்ஷன் மாறிடும். உங்களோட தம்பு வந்து ஆன்டி கிளாக் வைஸ் போட்டிங்களே, லெஃப்ட் சைடு உள்ளது ரைட் சைடில் வந்துடும். டேரெக்ஷன் மாறதுனால தான் அப்படி வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரொம்ப ஓவர் திங்க் பண்ணோன்னா ஜஸ்ட்டு இதை புரிஞ்சுட்டு படித்தா போதுண்டா. ஓகேங்களா? இந்த மாதிரி கரண்ட் வந்து ஏசி ஜெனரேட்டரில் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தது சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர். இப்போ ஒரே ஒரு காயில் தான் இருக்குது, அதாவது நிறையா காயில்ஸை கனெக்ட் பண்ணி ஒரே காயில் எடுத்துருப்பாங்க, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ ஒரு காயிலுங்கிறனால ஒரே ஒரு இஎம்எஃப் தான் ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்டுங்களா? இப்போ ஒரே ஒரு வேவ் அழகாக வந்துருக்கு பாருங்கள் இந்த இடத்துல. அப்போ அது சுற்ற இந்த மாதிரி ஒரே ஒரு வேவ் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வீட்டில் சொன்னால சிங்கிள் ஃபேஸு. இதே பெரிய பெரிய ஃபேக்ட்ரிலாம் என்ன பண்ணுவாங்க, இந்த கரண்ட்டு பத்தாது, இல்லை நம்ம ஸ்கூல்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுப்போம், அங்கே நிறையா டிவைஸ் வச்சுருப்போம் நாங்கள். இப்போ நிறையா ஃபேன் இருக்குது, நிறையா லைட் இருக்குது, இல்லை ஒரு கல்யாண மண்டபமே இருக்குதுன்னு வச்சுக்கோம். அங்கெல்லாம் சிங்கிள் ஃபேஸு பத்தாது, ஃபேன் போட்டாலும் ஸ்லோவாக ஓடும். அப்போ அங்கே என்னம்மா பண்ணுவாங்க, சிங்கிள் ஃபேஸுன்னு சொல்கிறோம்மா. இந்த இது வந்து எஃபெக்டிவாக இருக்காது அந்தளவுக்கு. நம்ம வீட்டுக்கு வேணால் அந்த கரண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிக்கு வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக தேவைப்படுது. அப்போ இதோட ட்ரிபிள் டைம் தேவைப்படுதுங்கிறாங்க. புரியுதா? அதனால் இப்போ நம்ம போகிறது 3 ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர். கேள்விப்படுறீங்களா 3 ஃபேஸ்னு? ஆமாம். இப்போ நம்ம இருக்க ஏரியாலாம் கொஞ்சம் ரூரல் பாருங்களேன், விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த பம்பெலாம் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம்லாம் போட்டு விடுவாங்க. இந்த இது வயலுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சுறாங்களே, அந்த பம்பெலாம் நைட் டைமில் தான் போட்டு விடுவாங்க. அதனால் சார்ஃபாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா நைட்டு கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு ஒரு செகண்ட் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுவாங்க. நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கோம், டக்குன்னு ஆஃப் ஆயிடுவோம். ஒரு நிமிஷமாவது ஆகும். பார்த்திங்கன்னா ஃபேஸ் மாற்றி விட்றதா சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா எல்லா இடத்துலையும் மோட்டர் போட்டு விட்றதுனால 3 ஃபேஸாக போட்டு விட்ருவாங்க. பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே பார்த்திங்கன்னா பகலில் ஃபேனு ஸ்பீடாக ஓடாது, நைட்டு ஸ்பீடாக ஓடும். இப்போ ஸ்பீடாக ஓடுறதில்ல, ஏன்னா பொழுதுனையும் ஓடிக்கிட்டு இருக்குது. பொதுவாக சார் சொல்கிறேன், இப்போ பகலில் வந்து சிங்கிள் ஃபேஸ் தான் நம்ம ஏரியாவில் கொடுத்துருப்பாங்க, கிராமத்தில் சொல்கிறேன். இதே நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபேஸு. ஓகேவா? அதுக்குன்னு செட்டப் தனியாக இருக்கும், 3 ஒயர் போகும். இங்கெல்லாம் 2 ஒயர் தான் யூஸ் பண்ணுவோம் சிங்கிள் ஃபேஸில். 3 ஃபேஸ்லலாம் 3 ஒயர் போயிட்டுருக்கும். நான்லாம் சின்ன வயசில் நினச்சிருந்தேன் 3 ஒயர் போகுது, அதனால தான் 3 ஃபேஸ் நினச்சிட்டு இருந்தேன். அது கிடையாது. ஆனால் ஓகேங்களா, 3 ஃபேஸுங்கிறது என்னங்கிறத சார் சொல்கிறேன். இப்போ அது வந்து இதோட 3 மடங்கு ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். அதாவது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்கு அப்படி யூஸ் பண்ணுறாங்க, பகல்லே அப்படி தான் யூஸ் பண்ணாங்க இண்டஸ்ட்ரியில். ஓகேங்களா? இப்போ இது ஒரு 3 ஃபேஸ் தானே. இப்போ 3 மார்க்குமா? அவ்வளோதாம்மா. இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். இந்த படத்தை பார்த்தாலே உனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஒரு ஸ்டேட்டார் எடுத்துக்கிட்டு நிறைய காயில் சுற்றிட்டு ஒரே காயில் கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதை ஃபுல்லாக டேப் அடிச்சிருவாங்கடா, க்ளூ மாதிரி அப்ளை பண்ணி அதை ஃபுல்லாக ஐசோலேட் பண்ணிடுவாங்க. அடுத்து திரும்பவும் வேறு ஆங்கிளில் சுற்றிட்டு என்ன பண்ணுவாங்க, 2ஆவதாக ஒரு காயில் உருவாக்கிடுவாங்க. அப்போ அதை டேப் அடிச்சிருவாங்க ஃபுல்லாகவே. அடுத்தது காயில் திரும்ப சுற்றிட்டு 3ஆவதாக ஒரு காயில். ஓகேங்களா? மொத்தம் 3 செட்டப்பாக காயில் உருவாக்கிடுறாங்க. சிங்கிள் ஃபேஸில் எத்தனை காயில் இருந்துச்சு? 1 coil.
1 காயில் 1 மேக்னெட்டு கரெக்டுங்களா? அதே மாதிரி இங்கே வந்து 3 காயில் 1 மேக்னெட்டு. இப்போ மேக்னெட் சுற்றும் போது ஒரு காயில் ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ 3 காயிலுங்கிறதுனா 3 கரண்ட்டு இங்கே ப்ரொடியூஸ் ஆக போகுது. அவ்வளோதான், அப்படியே கதை மாதிரி நம்ம சொல்ல வேண்டியது தான். இதை அவங்க எப்படி கன்வே பண்ணுறாங்கன்னா, ஒரு அயான் கோர் எடுத்திருக்கோம். அதில் மொத்தம் 6 ஸ்லாட் இருக்குமா. 1 2 3 4 5 6 6 கேப் இருக்குது. 6 ஸ்லாட்டில் எத்தனை காயில் ஃபார்ம் பண்ணுறோம்? 3 காயில் ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ இதில் 1 மார்க் கேட்கலாம். 2 ஸ்லாட்டுக்குள்ள ஆங்கிள் எவ்வளோமா? எனி 2 ஸ்லாட்டுக்குள்ள ஆங்கிள் 60 degrees. வெரி குட்மா, சூப்பராக சொல்கிறீங்களே. மொத்தம் 360, 6 ஸ்லாட் இருக்குது. இப்போ எனி 2 ஸ்லாட்னா 60 டிகிரி. அப்புறம் 3 காயிலாக ஃபார்ம் பண்ணிடுறோம் கரெக்டாக. 1 4 2 5 3 6 இந்த ஸ்லாட்லாம் காயில் ஃபார்ம் ஆகிடுச்சு. மொத்தம் 3 காயில். 2 காயிலுக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் எவ்வளவு? 120 degrees. வெரி குட்மா. அதெல்லாம் 1 மார்க்ஸில் கேட்குறாங்க. 120 டிகிரி. ஸோ அப்படிங்கிறத பார்த்துங்க. இப்போ இதில் என்ன சொல்கிற அந்த கதைனா, இந்த பாருங்கள். இப்போ இங்கே பிக்யூஆர்எஸ்னு ஒரு காயிலாக ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது காயில் 1ன்னு எடுத்துங்க. இப்போ நான் மேக்னெட்டை சுற்ற விட்றேன் இனிஷியல் பொசிஷனு. இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு 0 டிகிரி, அப்புறம் 90 180 அப்படியே கரண்ட் இப்படி ப்ரொடியூஸ் ஆகிருக்கு கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் இன்னொரு காயில் இப்படி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இனிஷியலாக ப்ரொடியூஸ் ஆகாது. ஒரு இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் இதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருமா. இப்போ 2வது வேவ் இப்போ திருப்பி வர ஆரம்பிச்சிடும். அடுத்த 3வது ஒரு காயில் வச்சுருப்பேன். ஒரு பர்டிகுலர் ஆங்கிளுக்கு அப்புறம் தான் அது என்ன ஆகும்? 3வதாக ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நமக்கு இனிஷியல் பொசிஷன் எதுமா? இதுதான் இனிஷியல் பொசிஷன். ஒரு காயில் இருக்கணும். அந்த காயிலுக்கு பர்பெண்டிகுலராக மேக்னெட்டிக் இருக்கணும். அதாவது 0 டிகிரியாக இருக்கணும். பர்பெண்டிகுலர் வார்த்தை சொன்னாங்கன்னா டிகிரி வந்து 0. ஸோ இதுதான் இனிஷியல் பொசிஷன் ஒரு காயிலுக்கு. ஓகேவா? காயில் 1க்கு ஆஸ் யூஷுவல் ப்ரொடியூஸ் ஆகிருமா. இந்த டயக்ராமில் பார்த்துருவோம். நான் கொஞ்சம் அதை ஜூம் அவுட் தான் பண்ணி காட்ட முடியும். நல்லா பார்த்துங்க. இப்போ அந்த காயில் 1 இருக்காமா? காயில் 1 மேக்னெட்டிக் இப்படி இருக்குது. இனிஷியல் பொசிஷன் கரெக்டாக இருக்கா பாருங்கள். 0 டிகிரி. அது பர்பெண்டிகுலராக இருக்கணும். இல்லை தீட்டா வந்து 0 டிகிரின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. காயில் 1க்கு மேக்னெட்டிக் கரெக்டாக இருக்கா 0 டிகிரியில்? Yes, sir. ஆமாம். இப்போ இனிஷியலாக 0வாக இருக்கும். நீ காயில் 1 மட்டும் பாருங்கள். இந்த மேக்னெட்டை சுற்ற அப்படியே கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிடும். அதாவது சிங்கிள் ஃபேஸில் வந்த மாதிரி கணக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன எடுத்தீங்கன்னா காயில் 2 1 இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. இந்த இடத்துல பாருங்கள் காயில் 2 இருக்குல்லம்மா. இப்போ இந்த மேக்னெட்டை சுற்றிக்கிட்டே வந்து 120 டிகிரி வந்ததுக்கப்புறம், ஏன்னா ஒவ்வொரு காயிலுக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் 120 சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு காயிலேருந்து அடுத்த காயில் 120 டிகிரியில் இருக்கா. 120 டிகிரியில் அந்த மேக்னெட்டிக் வந்ததுக்கப்புறம் எங்கடா இருக்குது 120? ஸோ இப்படி இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிங்க. இந்த இடத்துக்கிட்ட மேக்னெட் வந்ததுக்கப்புறம் நம்ம சொன்ன அதே கான்செப்ட்டு தீட்டாக்குள்ளே 0 டிகிரி வந்துருச்சு பாருங்கள் 2வது காயிலுக்கு. இல்லை பர்பெண்டிகுலர்ங்கிற வார்த்தை வந்துருச்சு பாருங்கள். ஓகே. அப்போ 2வது காயில் என்ன ஆகும்? கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். மொதல் காயிலையும் ப்ரொடியூஸ் ஆகி அது வேறு பாத்தில் போயிட்டு இருக்கோம். 2வது காயில் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது? 120 டிகிரியில். இஸ் இட் கிளியர்? Yes, sir. ஓகே. இப்போயும் என்ன பண்ணுது? அந்த மேக்னெட் சுற்றிக்கிட்டே வருது. 3வது காயில் ஒன்று இருக்குது பாருங்கள். இங்கே 3வது காயில் இங்கே இருக்குது. 120 240 டிகிரி சுற்றினதுக்கப்புறம் இங்கே வந்துடுதுமா. 240 டிகிரி இங்கே வந்துடும். அது 240 டிகிரி சுற்றினதுக்கப்புறம் என்ன ஆகுது? 3வது காயிலுக்கு இனிஷியல் பொசிஷன் மாதிரி கணக்கு. இது 3வது காயில். இதுக்கு அந்த தீட்டாக்குள்ளே 0 டிகிரி கணக்கு வந்துருச்சு பாருங்கள். 3வது காயிலுக்கான பொசிஷன் வந்துடுது. அப்போ 240 டிகிரிலேருந்து என்ன ஆகும்? இங்கேருந்து ஒரு வேவ் ஸ்டார்ட் ஆகிரும். அப்போ ஒரு ரொட்டேட் ஆக ஆக 3 விதமான கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் என்னென்னா ஒவ்வொரு கரண்ட்டுக்கும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குமா. அந்த ஆங்கிள் டிஃப்ரெண்ட் இருக்குது. எவ்வளோ ஃபேஸ் டிஃப்ரெண்ட்டு இதில்? 120. எஸ், வெரி குட். இது 1 மார்க்கில் கேட்குறாங்க. ஏன்னா காயிலுக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் எவ்வளவோ அதுதான் வந்து அந்த கரண்ட்டுக்குள்ள ஆங்கிள். ஆனால் மொதல் காயிலுக்கும் 2வது காயிலுக்கும் உள்ளது, மொதல் 2 கரண்ட்டுக்கு உள்ளது 120 டிகிரி, மொதல் கரண்ட்டுக்கும் 3rd கரண்ட்டுக்கு உள்ளது 240 டிகிரி. ஸோ இந்த மாதிரி 3 ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் உள்ள, அதாவது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் உள்ள 3 விதமான இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ இது 3த்தையும் நம்ம சேர்த்து விட்ருவோம். சரிங்களா? சேர்த்துட்டோன்னா ஹெவியான கரண்ட்டாக இருக்குமா. ஏன்னா ஒருத்தவங்க வரும்போதே சிங்கிள் ஃபேஸில் ஹெவியான கரண்ட் வருது, 3 ஃபேஸில் ரொம்ப ஹெவியாக வரும். அந்த 3த்தையும் ஜாயின் பண்ணிட்டு ஒரே ஒயரில் தான் அனுப்புவாங்க. புரியுதுங்களா? அது ரிட்டன் பார்த்து வந்து இன்னொரு ஒயர் இருக்கும். அப்புறம் நியூட்ரலாக ஒரு ஒயர் கொடுத்துருப்பாங்க, நியூட்ரல் பிளாக்கு. சரி, அது வந்து எக்ஸஸாக வரும்போது லீக்கான அவாய்ட் பண்ணுறதுக்கு தான். மற்றபடி அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் 3 கரண்ட்டுமே என்ன பண்ணுவோம்? ஒரே பாத்தில் தான் போகிற மாதிரி செட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு டெர்மினல்லேருந்து தான் எடுக்க போகிறோம். இதில் என்னென்னா இன்றைக்கி 100 ரூபா வைக்கிறோம், நாளைக்கு பார்த்தா 300 ரூபா இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் அது கணக்கு. 300
3 டைம்ஸ் அதிகமாக கிடைக்குது. ஸோ திஸ் அ 3 ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் இட் கிளியர்? எஸ் சார். ஓகே, ஒரு முக்கியமான 2 மார்க் ஒன்று சேர்த்து பார்த்துருவோம். 3 ஃபேஸ் ஜெனரேட்டரோட யூசஸ், சாரி அட்வான்டேஜ். ஏன் சிங்கிள் ஃபேஸை யூஸ் பண்ணலாமே, நம்ம ஏன் 3 ஃபேஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹை பவர் அவுட்புட்டு. கரெக்டாமா? சிங்கிள் ஃபேஸை விட ஹை பவர் அவுட்புட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபார் சேம் கெப்பாசிட்டி 3 ஃபேஸ் ஆல்டர்னேட்டர் ஸ்மாலர் இன் சைஸு தேன் த சிங்கிள் ஃபேஸ் ஜெனரேட்டர். இப்போ எனக்கு வந்து ஒரு 300 வாட்டு பவர் வேணும்னு வச்சுங்க, 300 வாட்டு பவர் வேணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 300 மெகாவாட்டு பவர் வேணும். இப்போ நீ சிங்கிள் ஃபேஸ் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆமாம், இது சிங்கிள் ஃபேஸ்ன்னு வச்சுங்க. சிங்கிள் ஃபேஸ் வச்சு நீ ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லை 3 ஃபேஸ் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆனால் எது குட்டுன்னு சொல்கிறாங்க? 3 phase. ஏன் பாருங்கள், சைஸு சின்னதாகிடுச்சு பாருங்க. அதனால தான் சார் வரையும் போது சின்னதாக வரைஞ்சிட்டேன். ஸ்மாலர் இன் சைஸ், அதுதான் செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட்டு அதான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த 3 ஃபேஸ் சின்னதாக இருக்கனால ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சிங்கிள் ஃபேஸை விட 3 ஃபேஸை நமக்கு எப்படி இருக்குது, கன்வீனியண்ட்டாக இருக்குது, ஸ்ட்ராங் பவரை யூஸ் பண்ணலாம், சின்ன இடம் தான், சீப்பராகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை முடிக்கிறாங்க. இது அட்வான்டேஜ். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்ததில் வந்து ஏசி ஜெனரேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு 3 மார்க்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஒரு 3 மார்க்குமா. அடுத்தது சிங்கிள் ஃபேஸ் ஜெனரேட்டர் அதோட ஒர்க்கிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், இது ஒரு 5 மார்க்கு. இதுலேருந்து எதுனா போதும். அப்புறம் அதில் ஆர்மேச்சர் ஏன் யூஸ் பண்ணுறோம், ஆர்மேச்சர் வண்டி ஏன் யூஸ் பண்ணுறோம், இது ஒரு 2 மார்க்கு. அப்புறம் 3 ஃபேஸ் வந்து ஒரு 3 மார்க்கு. ஒரு அட்வான்டேஜ் ஆஃப் 3 ஃபேஸ், இது ஒரு 2 மார்க்கு. இல்லை 3 மார்க் கூட அது கேட்குறாங்க. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே தியரி ஏரியா, இது அப்படியே நல்லா கிளியராக படிச்சுக்க வேண்டியது தான்.